Hello, good morning students. Welcome to Social Science class. Class 8th, Term 1, History Lesson 2, From Trade to Territory. அன்பு மாணவ செல்வங்களை உங்களை இந்த சமூக அறிவியல் பாடத்திற்கு மீண்டும் மீண்டும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று 8ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய வரலாற்றில் 2வது பாடமான வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை, ஃப்ரம் ட்ரேட் டு டெரிட்டரி, வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை. These are the important lesson in the history of India. First of all, we should understand the British administrative and organizations in India. இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் நிர்வாகம் மற்றும் நிறுவன முறைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். The British administrative and organization in India, there are the four pillars. There are the four organizations were developed by the British East Indian Company. One is civil services, second is army, third is police, fourth one is judiciary. Civil services, குடிமைப்பணி, ஆர்மி, இராணுவம், போலீஸ், காவல், ஜுடிஷியரி, நீதித்துறை. These are the four pillars of the British administration. Dear students, we already discussed about the first civil services. Now we are going to learn the police, காவல்துறை. When East India Company took over திவானி in 1756, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி திவானி என்கிற உரிமையை பெற்றது இந்தியாவில். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி திவானி என்கிற உரிமையை பெற்றது. வாட் இஸ் மீன் வித் திவானி? The rights of collection of the revenue from the people. திவானி, ஸோ மக்களிடமிருந்து வரியை வசூல் செய்யக்கூடிய உரிமையை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 1756 பெற்றபொழுது த முகல் போலீஸ் சிஸ்டம் வாஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஃபௌஜ்தார். முகலாயர்களின் காவல் அமைப்பு முறை ஃபௌஜ்தாரர்கள் என்று அழைக்கப்பட்டது. ஃபௌஜ்தாரர்கள் என்பது முகலாயர்களுடைய காவல் படையை தான் நம்ம ஃபௌஜ்தார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ who were in charge of their சர்க்கார்ஸ் ஆர் ரூரல் டிஸ்ட்ரிக்ட்ஸ். அவர்கள் எங்கெல்லாம் இன்சார்ஜாக இருந்தாங்க, பொறுப்பேற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் சர்க்கார்கள் அல்லது ரூரல் டிஸ்ட்ரிக்ட்ஸ், கிராம மாவட்டங்கள், இந்த பகுதிகளில் அவர்களுடைய இன்சார்ஜ் இருந்தது. they are the இன்சார்ஜ் ஆஃப் த சர்க்கார்ஸ் ஆர் ரூரல் டிஸ்ட்ரிக்ட். and then what is the second point? The Kotwals. The Kotwals were in charge of towns while the village watchmen were paid and controlled by the Jamindars. The Kotwals were in charge of towns. நகரங்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய அரசு அலுவலர்கள் கொத்வால்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். while the village watchman, கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையாள்பவர் கிராம கண்காணிப்பாளர் என்று அழைக்கப்பட்டார். were paid and controlled by ஜமீன்தார்ஸ், அங்கே இருக்கக்கூடியவர்களை பார்த்து கொள்பவர்கள் ஜமீன்தார்கள். அந்த ஜமீன்தார்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்கள் தான் இந்த வில்லேஜ் வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ கிராமத்தில் ஜமீன்தாரர்கள் பார்த்து கொண்டார்கள், பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள். கொத்வால்கள் நகரங்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள். and then third point is very very important. The police system was created by Lord Cornwallis. It is very very important point. The police system was created by Lord Cornwallis. The police system was created by Lord Cornwallis. காவல்துறையை உருவாக்கியவர் கார்ன்வாலிஸ் பிரபு தான் இந்தியாவில் முதலில் காவல்துறையை உருவாக்கணும் என்ற நோக்கத்தை கொண்டு வந்தார். So and then he relieved the Jamindars from the police functions and established a regular police force in 1791. So already I said the Jamindars were in charge of the rural or the
ரூரல் டிஸ்ட்ரிக்ட் கிராம மாவட்டங்களில் ஜமீன்தார்கள் தான் காவல் பணியில் இருந்தாங்கன்னு சொன்னேன். ஸோ ரிலீவ்டு அவர்களை விடுவித்தார். த ஜமீன்தார்ஸ் ஃப்ரம் த போலீஸ் ஃபங்க்ஷன்ஸ், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய காவல் பணியில் இருந்த ஜமீன்தார்களை அந்த பதவியிலிருந்து அவர் விடுவித்துட்டார். ஸோ அண்ட் ஹி எஸ்டாப்ளிஷ்ட் எ ரெகுலர் போலீஸ் ஃபோர்ஸ் இன் 1791. ஒரு நிலையான காவல்துறையை உருவாக்கினார் 1791. ஸோ nowadays in India many of the police force systems are followed. So these are the basic introduction of the Lord Cornwallis. இது எல்லாமே லார்ட் கார்ன்வாலிஸால் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டங்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அண்ட் தென் கார்ன்வாலிஸ் established a system of circles or தானாஸ். சர்க்கிள்ஸ் ஆர் தானாஸ் ஒரு புதிய சிஸ்டத்தை காவல்துறையில் உருவாக்குறாரு. பல சர்க்கார்களாக பிரிக்கிறாரு, அல்லது தானாக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சர்க்கிள்ஸ் ஆர் தானாஸ், சர்க்கார்கள் அல்லது தானாக்கள். இதை தனித்தனியாக பிரிக்கிறாரு. ஹீஸ் ஹெட்டட் பை எ தரோகா. இந்த சர்க்கிள்ஸுக்கும் தானாவுக்கும் ஹெட்டாக இருக்கிறது, தலைமை வகிக்கக்கூடிய தளபதி தரோகா என்று அழைக்கப்பட்டார். சர்க்காக்களுக்கும் அல்லது தானாக்களுக்கும் தலைமை தளபதியாக இருக்கக்கூடியவர் தரோகா என்று அழைக்கப்பட்டார். விச் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை த லார்ட் கார்ன்வாலிஸ். அண்ட் தென் the authority of Taroga extended to village watchmen who performed the police duties in the villages. அது மட்டும் கிடையாது, இந்த தரோகா என்பவர் சிட்டியில் தான் இருந்தார். அவர் சில நேரங்களில் கிராமத்திலும் காவல் செய்யக்கூடிய பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார். He extended to village, கிராமத்திற்கும் அந்த பொறுப்பு அதிகரிக்கப்பட்டது. ஸோ வாட்ச்மேன், ஆல்ரெடி ஐ செட் நோ, வாட்ச்மேன் ஹூ பர்ஃபார்ம்டு த போலீஸ் டியூட்டிஸ் இன் த வில்லேஜஸ். கிராமத்தில் வாட்ச்மேன் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு பதிலாக இவர்களும் சில நேரங்களில் வேலை செய்யக்கூடிய பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள். அண்ட் தென் த ஹெரிடிட்டரி வில்லேஜ் போலீஸ் பிகேம் சௌகிதாஸ். பரம்பரையாக கிராமத்தில் காவல் பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் இந்த சௌகிதாரர்கள் தான். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் அ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரிமெம்பர் இட் அகைன் once again. The hereditary village police became சௌகிதாஸ். கிராமத்தில் காவல் பணியில் இருந்தவர்கள் அல்லது காவல் பணிக்காக ஈடுபடுத்தப்பட்டிருந்தவர்கள் இந்த சௌகிதாரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இன் பிக் சிட்டிஸ், பெரிய நகரங்களில் த ஓல்டு ஆஃபீஸ் ஆஃப் கொத்வால்ஸ் வாஸ், கிராமத்தில் இந்த சௌகிதார்ஸ் இருந்தாங்க, வாட்ச்மேன்ஸ் இருந்தாங்கன்னு சொன்னேன். ஸோ இன் பிக் சிட்டிஸ், பெரிய நகரங்களில் த ஓல்டு ஆஃபீஸ் ஆஃப் கொத்வால்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், இந்த கொத்வால் பதவி இருந்தது. ஸோ அண்ட் தென் however continued and Taroga was appointed to each of the wards of a city. இந்த கொத்வால் முறை நகரங்களில் தொடர்ந்தே காணப்பட்டது, அது மாற்றி அமைக்கப்படலை. அது மட்டும் கிடையாது, the Taroga system was appointed to each of the wards of a city. சிட்டியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்டுக்கும், நகரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்டு பகுதிகளுக்கும் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க? தரோகா என்பவரை ஹெட்டாக அங்கே என்ன பண்ணுறாங்க? அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் த தரோகா சிஸ்டம் வாஸ் எக்ஸ்டெண்டட் டு மெட்ராஸ் இன் 1802. 1802 மதராஸ் மாகாணத்திற்கும் இந்த தரோகா என்கிற புதிய முறை அங்கு விரிவாக்கப்படுகிறது, அதிகப்படுத்தப்படுகிறது. பிஃபோர் த போஸ்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்டென்ட் of police were created, all the thanas were under the general supervision of the district judges. So இந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அமைப்பு அப்படின்றத இவர் தான் ஏற்படுத்துகிறாரு. டிஸ்ட்ரிக்ட் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அமைப்பு ஏற்படுத்துகிறாரு. ஸோ இது ஏற்படுத்துறதுக்கு முன்பு வரை இந்த தானாஸ் என்கிற பகுதி மொத்தம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது அப்படின்னு சொன்னால், த சூப்பர்விஷன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ், அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் அடங்கிய குழு இருக்குது, அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் அந்த குற்றங்கள், பாதுகாப்பு, அனைத்து நடவடிக்கைகளும் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. ஸோ அதன் பிறகு எதை உருவாக்குனார்? டிஸ்ட்ரிக்ட்
சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸை இவர் கிரியேட் பண்ணார். ஸோ அதன் பிறகு தான் அவர்களிடமிருந்து பதவியை பறித்து இவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஸோ அண்ட் தென் இன் 1808 the superintendent of police was appointed for each division. ஒவ்வொரு பிரிவுக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அமைப்பு குழு ஏற்படுத்தப்பட்டது. ஸோ அங்கே புதிய புதிய பதவிகள் உருவாக்கப்பட்டது. அங்கே அப்பாயின்மெண்ட் ஆனவங்க நிறைய பேர். ஸோ லேட்டர் த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வாஸ் இன்ட்ரெஸ்டட் வித் த டாஸ்க் ஆஃப் கண்ட்ரோலிங் த போலீஸ் ஃபோர்ஸ் இன் த டிஸ்ட்ரிக்ட். அதன் பிறகு மாவட்டத்தில் உள்ள முக்கியமாக டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருப்பார். மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த கலெக்டர்ஸ் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்ட்ரோலிங் த ஃபோர்ஸ் இந்த டிஸ்ட்ரிக்ட், மாவட்டத்தில் உள்ள காவல் கண்காணிப்பாளர் அமைப்பை கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாக அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. ஓகேவா, கலெக்டர்கிட்ட ஒப்படைச்சாச்சு அதனுடைய மொத்த துறையையும். த மெயின் டாஸ்க் ஆஃப் த போலீஸ் வாஸ் ஹேண்டில் கிரைம். அவங்களுடைய முக்கியமான டாஸ்க் குறிக்கோள் எல்லாம் என்னவாக இருக்கணும்? ஹேண்டில் கிரைம், குற்றங்களை கையாள்வதும். டு ப்ரிவென்ட் கான்ஸ்பிரசி அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ், ஆங்கில அரசாங்கத்திற்கு எதிராக சதி செய்பவர்களை கண்டுபிடிப்பது, குற்றங்களை கையாள்வது, இதுதான் அவனுடைய முக்கியமான வேலையாக இருக்க வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டது. Dear students, this is the end of the police system under the British rule. Thank you for watching this video and have a great day.